அவர்கள் இறந்ததினாலே அந்த நாடும் நமக்கு கட்டுப்பட்டது என்பதனாலே இளையாமணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனத்திலே இருக்கப்படுகின்ற சக்கராபரண கோட்டையில் இருக்கப்படுகின்ற அந்த அகோரபுத்தர் சுவாமியையும் சங்கமன்றத்தையும் கோட்டையை விட்டு வெளியேற்றிவிட்டு தன்னுடைய தங்கையா விளங்கான் என்ற துச்சலை தனது மைத்துனர்களா விளங்கான் என்று ஜெயிக்கல் சிங்கை குடிபுகழ வைத்து விட்டார் துரியோதனன். இவர்களுக்கு எந்த அசம்பாவிடமும் எந்த காலத்திலும் நேரக்கூடாது என்று இந்த கோட்டையை வேறு யாரும் பிடிக்கக் கூடாது என்றும் அந்த கோட்டைக்கு கிழக்கு கோட்டை வாசலிலே விநாயக பெருமாளையும் தெற்கு கோட்டை வாசலிலே தட்சிணாமூர்த்தி கடவுளையும் மேலக்கோட்டை வாசலிலே ஆஞ்சநேய பெருமாளையும் வடக்கு கோட்டை வாசலிலே காளிகாதேவியையும் காவல் வைத்து விட்டார் அந்த துரியோதனன். இப்படியாக இருக்கப்படுகின்ற நேரத்திலே கண்ணபுரான் அருளினாலே அங்கே அபிமன்யு அல்லராஜன் இவர்கள் சிறு குழந்தையாக மாறினார்கள். சிறு குழந்தையாக மாறிய அந்த அபிமன்னன் அல்லராஜனை கடவுளுக்கு சென்றனானவர் பக்கத்திலே வைத்துக் கொண்டு தலையிலே ஒரு பால் பல்லாமை வைத்துக் கொண்டு போன்று ஒரு வடிவத்தை தாக்கி வருகிறார். அப்போது காளிகாதேவியானவள் கையில் பால் என்றால் பிரியப்பட்டவள் தானே. காளிகாதேவியானவள் அந்த தயிர் பாலை பார்த்தபடி எனக்கு உடம்பா என்று கேட்கக்கூடிய நேரத்திலே கடவுளுக்கு சேர்ந்ததானவர் பெண்மாகையாக தானே வந்திருக்கிறார். அந்த கடவுளுக்கு சேர்ந்ததானவர் அந்த காளிகாதேவியிடம் தான் வைத்திருந்த பால் மோரை கொடுக்கக்கூடிய நேரத்திலே இந்த குழந்தையை அப்படியே நல்ல கொடையை பிடித்து கிள்ளிவிட்டார். குழந்தையோ கத்துகிறது. அப்பொழுது காளிகாதேவியானவள் அடியம்மா இந்த குழந்தை ஏண்டி கத்துக்கிறது என்று கேட்க அப்போது கடவுளுக்கு சென்றதானவர் எனது பிள்ளைகள் தான் இவர்கள், என்னையும் எனது பிள்ளைகளையும் விட்டு என் கணவரானவர் பிரிந்து சென்று விட்டார். ஆகையினாலே நான் வாழ்வதா இந்த பிள்ளைகளை வளர்ப்பதா என்று புரியவில்லை என்று கடவுளுக்கு சென்றதானவர் அந்த பெண்மாகையிலே இன்று அந்த காளிகாதேவியை தெரிவிக்கக்கூடிய நேரத்திலே காளிகாதேவியானவள் அப்படி என்றால் இந்த குழந்தையை என்னிடம் கூறு என்று கேட்டேன். அவனுமே கொடுத்து காளிகாதேவி அருகிலே இருக்கப்படுகின்ற அந்த அபிமன்னன் அல்லராஜன் அடியம்மா இந்த கோட்டையினுடைய மகிமை என்ன, இந்த கோட்டையுடைய சிறப்பு என்ன, இந்த கோட்டைக்கு வாசல் எங்கே இருக்கிறது என்று அபிமன்னன் அல்லராஜனானவர் கேட்க அப்போது காளிகாதேவியானவர் பார்த்தார். இந்த கோட்டையானது சக்கராயுதம் நிறைந்த கோட்டை. இந்த கோட்டையினுடைய வாசலை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சுழலுகின்ற சக்கரத்திற்கு அருகிலே வாழைத்தண்டுகளை கொடுக்க வேண்டும். வாழைத்தண்டுகளை கொடுத்தால் பாலும் நூலும் சுற்றி நின்றுவிடும். அப்படி நின்றுவிட்டால் சுழலுகின்ற சக்கரம் நின்றுவிட்டால் வாசலானது தெரியும். அந்த வாசலில் இருக்கப்படுகின்ற விநாயக பெருமானையோ தட்சிணாமூர்த்தி கடவுளையோ ஆஞ்சநேய பெருமானையோ ஏமாற்றி அந்த கோட்டைக்குள்ளே நுழைய முடியாது. அந்த கோட்டைக்குள்ளே நுழைய வேண்டும் என்றால் எமக்கு பலவிதமான போதவற்றைகளை கொடுத்தான். நான் மயங்குகின்ற நேரம் பார்த்து அந்த குழந்தை மயங்குகின்ற நேரம் பார்த்து இந்த கோட்டைக்குள்ளே குடிபுகுந்து விட்டார். நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு அடிமையாகிவிடுவோம் என்று சொல்ல ஆபத்து என்று அந்த கோட்டையை பிடிப்பதற்கு அபிமன்னன் அல்லராஜன் அங்கே வருகிறார். கோட்டை அம்மா
வழிவிடைங்க. முடியாது, வழிவிட முடியாது, வழிவிட முடியாது, என்ன முடியாது, வழிவிட முடியாது, என்ன வழிவிட தெற்கு கோட்டை வாசல் தேடி, தெற்கு கோட்டை வாசல் தேடி ஒரு வரவே மொழியா. ஐயா, தட்சிணாமூர்த்தி கடவுளை வழிவிடுங்க. வழிவிட முடியாது. ஒரு வரம் கேள்வியா. வாசல் தேடி மேற்கொண்டு வாசல் தேடி ஒரு வரம் கேள்வியா. ஐயா, ஆஞ்சநேய பெருமானே வழிவிடையா. வழிவிட முடியாது. விடையா வழி. முடியாதா இருக்கட்டும், இந்த வழியாதான்